எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து இந்த கொங்கு பகுதிகளில் விவசாயிகளுக்கு மயில்களாலும் நாய்களாலும் காட்டு பன்றிகளாலும் பெரிய அச்சுறுத்தல் இருக்குங்கிறத நம்ம பல வீடியோகளில் பல நேரங்கள்ல பதிவு பண்ணிட்டே இருந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லாமல் நாய்களினுடைய அட்டூழியம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. மயில் விளையும் பயிர்களை நாசம் பண்ணுது, காட்டு பண்ணி விளைஞ்ச பயிரை நாசம் பண்ணுது. சரி, இந்த பயிர்கள் தான் நமக்கான ஒரு முறையான ஒரு லாபத்தை கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஆடு வளர்ப்புக்கு கோழி வளர்ப்புக்கு போனாங்கன்னா விவசாயிகள் இந்த நாய்களுடைய தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது. குட்டி ஓட்டு அது வாக்குல நாய் பூரா வளர்ந்துருது. அதுக்கு பீட்டான ஒரு அமைப்பு வேற வந்து நாய்களை கொல்லக்கூடாது, நாயை போய் கொல்றாங்களேன்னு சொல்லுது. ஆனால் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வேர்வையாக்கி விவசாயிகள் ஆடு மாடுகளை வளர்க்குறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி உடம்பு சரியில்லைன்னா அவனால் சோறு கூட ஒழுங்கா திங்க முடியாது. அப்படியான ஒரு வாழ்வியல் கொண்ட ஒரு சமூகம் இந்த கொங்கு வேளாள கொண்ட ஒரு சமூகமா இருக்கு. தொடர்ந்து நாய்கள் இந்த ஆடுகளுக்கோ கோழிகளுக்கோ அச்சுறுத்தலா இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எடுத்துறோம். ஆனாலும் இந்த நாய்களின் தொல்லை ரொம்பவே அதிகரிக்குது. அப்படி நம்ம அடுத்த நடவடிக்கை எடுத்து அந்த நாயை சுட்டோ இல்ல அடிச்சோ இல்ல மருந்து வச்சோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம்னா யோசிச்சிட்டோம்னா உடனே அதுக்கு ஒரு கேஸை போட்டுறான். அதுக்கு எவனாவது கேஸை போட்டா அதுக்கு இவர் தான் இன்னாருதான் இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி அது வேற பிரச்சனை பண்றான், அவங்கள என்கொயரி பண்றான். இப்படியான ஒரு நிகழ்வு தொடர்ந்துகிட்டே இருக்கு. சென்னிமலை காங்கேயம் ரோட்டுல இப்படித்தான் அந்த சாலை மறியல் பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள். அத காவல்துறை ஒரு மனசாட்சியே இல்லாமல் அந்த அந்த கூட்டத்தை கலைத்து அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த இடத்துல கொண்டு போய் அந்த விவசாயிகள் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமையான கறி எடுக்க போறீங்கல்ல, விவசாயிகள் ஆடு வளர்த்தலாம கோழி வளர்த்தாம எப்படி நீங்க அதை சாப்பிட முடியும்? இந்த காவல்துறையில பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் இன்னைக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒரு காலத்துல விவசாயிகளா தானே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏன் அந்த ஒரு அடிப்படை சிந்தனை வரமாட்டேங்குது? விவசாயிகளுடைய ஒரு சிந்தனையை பற்றியும் விவசாயிகள் படும் அவல நிலையை பற்றியும் ஏன் கொஞ்சம் கூட சிந்திக்க மறுக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். ஒரு பக்கம் பல்லடத்துல 3 விவசாயிகளை கொல்றான். இன்னைக்கு வரைக்கும் அவங்களை பிடிக்கிறதுக்கு துப்புள்ள வக்குல்ல. ஆனால் ஆடு ஆசையாய் தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தி விவசாயிகள் வளர்க்கக்கூடிய ஆடுகளையும் கோழிகளையும் அடிச்சு நாய் சாப்பிடுது. அப்படி இருக்கும்போது அந்த நாயை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல. திருடனையும் அடிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த நாய்க்கும் ஒரு வழி பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப விவசாயிகள் நாங்க என்னதான் செய்ய முடியும்? ஆயுதத்தை கையில் எடுக்கிறோம், ஆயுதத்தை கையில் ஏந்துறோம். எங்களுக்கு வேற என்ன தீர்வு இருக்கு? எங்களை நாங்க தற்காத்துக் கொள்ளணும் இல்லைங்க. விளைவிக்கக்கூடிய பயிர்களை பூச்சிகளோ இல்லை புழுக்களோ இல்லை வேற ஏதாவது விலங்குகளோ வந்து அச்சுறுத்துதுன்னா அதை சரி செய்ய நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ் மருந்துகளை அடிச்சு சரி பண்றோம். ஒரு உழைத்த ஒரு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய என்னுடைய உழைப்பில் உருவான ஆடுகளையோ என்னுடைய பொருள்களையோ ஒருத்தன் வந்து இல்ல ஒரு விலங்குகளோ வந்து சேதப்படுத்த வருது, அதை நான் அடிச்சுக்கொள்ளாம என்ன பண்றது? இல்ல இதுக்கு நாங்க பெரிதும் மதிக்கிற நீதித்துறை கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு எடுக்கட்டும். இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம். இத்தனை விவசாய சங்கங்கள் இருக்குல்ல, அந்த விவசாயிகள் அழுகையை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆடு கிலோ 1000 ரூபாய் ஆயிருச்சு, நாட்டுக்கோழி 700 ரூபாய் சொல்றோமல்ல, அதை விவசாயிகள் வளர்த்தி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு சிரமப்படுறோம். அத கொஞ்சமாவது ஒரு கருணை இருந்தால் இந்த ஆளும் தரப்பு அந்த விவசாயிகளுக்கான இழப்பீட்டை கொடுக்கட்டும். அதையும் கொடுக்கலனா இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியை பண்ணுங்க. அதையெல்லாம் பிடிச்சிட்டு கருத்தடை பண்ணுங்க, இல்ல கொண்டு போய் எங்கேயாவது விடுங்க. இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை விவசாயிகள் நீங்கள் பார்த்து உங்களை தற்காத்துக்குப்பானாவது சொல்லி ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நேத்து இந்த காங்கயம் சென்னிமலை சாலையில் நடந்திருக்கக்கூடிய இப்படியான ஒரு நிகழ்வு என்பது ஒவ்வொரு விவசாயிகளும் வெக்கி தலையுடைய வேண்டிய நிகழ்வாக இருக்கிறது. இந்த கொங்கு பகுதி பூரா இதே நிலைமைதான். நாய்கள் வெறிச்செயல், எங்க பார்த்தாலும் ஆடுகளை கடிக்குது, கோழிகளை கடிக்குது. அதை விவசாயிகள் ஒண்ணுமே செய்ய முடியாம கைகட்டி ஒரு நிலைக்கு தள்ளி இருக்குது இந்த அரசாங்கம். இல்ல இந்த அரசாங்கம் தன்னெழுச்சியா வந்து ஒரு முடிவு பண்ணுமானா ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. இந்த தெரு நாய்க்களை எல்லாம் வனவிலங்குல சேருங்க. ஆசையா வளர்க்குற காளை இனங்களை போய் வனவிலங்குல சேர்க்கறீங்கல்ல, தெரு நாய்கள், இப்படி திரியிற தெரு நாய்களை வனவிலங்கா சேர்த்திட்டு போங்க. நாய்கள்ங்கிறது வனவிலங்குடைய ஜீன் தானே, அது வேட்டையாடத்தான் செய்யும் சோறு ஒல்லினா. அப்ப அதனுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான வழியும் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் விவசாயிகளின் மீதான ஒரு என்னங்க பண்ண முடியும்? விவசாயி கடிச்சு நாய் கொண்டு பிடிச்சு அதை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுவான். கண்ணீர் விட்டு. நாய் வளர்த்துறீங்களா நீங்க டவுன்ல இருக்கிறவங்க, அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களால சாப்பிட முடியுதா? அரசியல்வாதிகளே எடுத்துங்க, ஒரு கிளி, ஆசையான வெளிநாட்டு பச்சை கிளியோ இல்ல பஞ்சவரண கிளியோ வாங்கி வளர்த்துறீங்க, லவ் பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்துறீங்க.
எங்கேயோ காட்டில் சுதந்திரமாக இருக்கக்கூடிய பிடிச்சி கேஜில் வச்சு வளர்த்துறீங்க. அதுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா உங்களால தாங்க முடியுதா? அப்ப வாழ்வாதாரத்தை கடந்து எங்களோட வாழ்வியலோடு இணைந்த ஆடு மாடுகளை வெறிநாய்கள் கடிச்சு கொதறது, கோழிகளை நாட்டின கோழிகளை கடிச்சு வெறிநாய் கொதறது. அப்படிங்கும்போது நாங்க எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? போராட்டம் பண்றாங்க. அவர்களை நீங்க அடிச்சு கைது பண்ணுவீங்கன்னா, எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்காம செய்வீங்கன்னா, இதை எந்த வகையில எடுத்துக்க முடியும்? ஒருவேளை அந்த இடத்தில் அராஜக போக்கோடு காவல்துறை நடந்திருக்குமேயானால், காவல்துறை மேற்பார்வையாளர்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இது விவசாயிகளுடைய குரலாக படித்த இளைஞர்களாக நாங்க முன்வைக்கிறோம். எங்களுக்கு படிப்பறிவே தெளிவை கொடுக்கும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் போறோம், செயல்படுறோம். இல்ல நீங்க பழைய பாதைக்கு திரும்புங்க, நீங்க எல்லாம் படிச்சு என்னத்த பண்ண போறீங்க, படிச்சவங்களால என்ன செய்ய முடியும், வேண்டுமானால் நீங்க ஆயுதத்தை கையில் ஏந்திக்க, இல்ல அதிகாரத்தை நீங்க எப்படிதான் கேள்வி கேட்க முடியுங்கிற நிலைமைக்கு இந்த இளைஞர்களை தள்ளுனா நாங்க என்னங்க செய்ய முடியும்? அதை பார்க்கும்போது ஒரு விவசாயியாக, ஒரு விவசாய குடியில் பிறந்த படித்த இளைஞனாக எங்கள் கண் சிவக்கிறது, மனம் ரணமாகிறது. அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வேண்டும். அந்த வெறி நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான வழியை அரசாங்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாது, பீட்டா போன்ற அமைப்புகள் எங்களுக்கு குரவழியை நெருக்குதுன்னா, விவசாய சங்கங்கள்லாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால், இல்ல அரசாங்கத்தால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழல் வந்தா, விவசாயிகள் நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ள எதையாவது செஞ்சுங்கனாவது சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் இந்த இடத்தில் நாங்க ஆளும் தரப்புக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ, ஏன் ஒரு கவுன்சிலர் இருக்கட்டும், அவங்க வீடில் வளர்த்தக்கூடிய ஒரு ஆடு மாடுகளை வெறிநாய் கடிச்சிருந்தா, இந்நேரம் இந்த காவல்துறை அவங்களை இப்படி பண்ணுமா? அப்பாவி விவசாயிகள் தானே, இவங்க என்ன பண்ணிட போறாங்கன்னு தானே செய்யறாங்க. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், விவசாயி விளை வைத்த பயிருக்கு விலை சொல்லும் உரிமை அந்த விவசாயிகளின் கையில் இருக்கும். அன்னைக்கு இருக்குங்க, அன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு விவசாயிகள் கண்டிப்பாக இப்படியே நிலை தொடர்ந்தால், ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தன்னலம் கருதாதவர்கள் தான். நல்ல பயிர்களை வீட்டில் வைத்துக்கொண்டு தன்னுடைய உணவுக்காக வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக கொடுத்துட்டு சரியாக சந்தையில் விற்காத பயிர்களை சமைத்து உண்ணு வாழக்கூடிய ஒரு இனமாக தான் இந்த விவசாயிகள் இருக்காங்க. சாதி மதங்களை கடந்து விவசாயம் செய்யக்கூடிய அனைவருமே இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் தாக்கப்படும் போது கண்டிப்பாக நிச்சயமாக விவசாயிகளுடைய எண்ணங்கள் மாறி இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக விவசாயிகள் ஒருங்கிணைய வேண்டிய சூழல் வெகு விரைவில் இல்லை. இந்த இடத்தில் இந்த போராட்டத்தில் காவல்துறை இப்படியான ஒரு நடவடிக்கை செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு அவமானம் காவல்துறைக்காக. இதை நீதித்துறை கண்டிப்பாக முன்வந்து ஒரு நீதி விசாரணை வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு விவசாய குடியில் பிறந்த இளைஞனாக எங்கள் கோரிக்கையாகவும் வைக்கிறோம். இல்ல காவல்துறை வந்து நாங்க ஏங்க செய்ய போறோம், மேல இருந்து வர ஆர்டர் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மேல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீதித்துறையின் மூலமாக ஒரு அழுத்தத்தை இந்த விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் நிறைவு கருத்தாக வைக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த கொங்கு பகுதியில் நடக்கக்கூடிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உணர்வுபூர்வமாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.